சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பு தேவ ஜனமே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும் இருந்தால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை வளமாய் மாற்றுவார், ஜெயமாய் மாற்றுவார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக குழப்பங்கள். இத்தனை வருஷம் ஆண்டவரை தேடுகிறேன், எவ்வளவாய் தேவனுக்காக உழைக்கிறேன், வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே, விரும்பத்தகாத சில காரியம் நடந்து விடுகிறது என்று யோசிக்கலாம். தேவ பிள்ளைகளுக்கு ஆமென், தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். ஏன் ஜனம்? என்னை நேசிக்கிற ஜனம், எனக்கா வாழ்கிற ஜனம். ஏசாயா 5:13, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அறிவில்லாமையினால் என்ன அறிவு? ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள். யோவான் 8:32, அது உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிகிற அறிவு. ஆகவே தான் பவுல் பண்ணுற ஜெபங்களெல்லாம் கவனித்து பாருங்கள். அவன் சத்தியத்தை அறிகிற அறிவுக்காக அதிகமாய் ஜெபிப்பான். தேவனை அறிகிற அறிவில் நீ வளர வேண்டும் என்று அதிகமாய் அவன் விண்ணப்பிப்பதை பார்க்க முடியும். ஆகவே அன்பு தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருப்பதற்கு முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவஜனமே, வெற்றி உள்ள, கனி உள்ள, மகிமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 17, ஆமென், 17 வாசிக்கிறோம், நான் சொல்லி இந்த உபதேசத்தால் சுத்தமானீர்கள், வசனமே சத்தியம் என்று வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலிருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கையை, கனி உள்ள வாழ்க்கையை, மகிமையான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே நாம் ஏசாயா 51 அதிகாரம் 1-2 இந்த வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். அன்பு தேவஜனமே, ஒருவனாயிருக்கையில், ஒன்றுமில்லாதவனாக இருக்கையில், ஜீரோவாக இருக்கையில், ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாம் ஒரு சாபத்தின் பின்னணியில் இருந்தவன், ஆபிரகாம் தரித்திரத்தின் பின்னணியில் இருந்தவன். ஆபிரகாமை அழைக்கும் போது அவன் தேசத்தையும் இனத்தை வீட்டை விட்டு வரும்போது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கேள்விக்குறியோடு புறப்பட்டு வந்தான். தேவன் அழைக்கும் போது அடுத்த வேளை வஸ்திரத்துக்கு என்ன செய்வோம் என்று தெரியாதபடி அவன் புறப்பட்டு வந்தான் விசுவாசத்தோடு. அந்த ஆபிரகாமை தேவன் சகல விதத்தில், எல்லா விதத்திலும், சகல காரியங்களும் ஆசீர்வதித்தார். அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், என் எஜமானை தேவன் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் வெள்ளியும் பொன்னுடைய சீமானாயிருக்கிறார். பொருளாதாரத்தில் பெருக்கம். ஆமென். பிள்ளை இல்லாத அவனுக்கு இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகளை கொடுக்கிறார். பிசிக்கல் பிளஸிங். தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். அந்த அளவுக்கு டீப் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு நெருங்கிய உறவில் இருந்தான். அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். ஸோ ஆபிரகாம் சகல விதத்திலும் கொடிகட்டு பறந்தான் ஆசீர்வாதத்தில், ஸ்பிரிச்சுவலில், ஃபிசிக்கலில், மெட்டீரியலில். ஆகவே தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். இயேசுவுக்கு அடுத்தபடியாய் ஒரு மனிதனை, ஒரு கணவன் மனைவி தான் வேதம் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறது. வேதம் நோக்கி பாருங்கள் என்று சொன்னால் சும்மா சொல்லாதுங்க, அதில் கண்டிப்பாக காரியம் இருக்கும். ஸோ ஒன்றுமில்லாத நிலைமையில் ஆபிரகாம் அழைத்து ஆசுவத்து பெருக பண்ணினார். உன்னையும் நான் ஆசுவத்து பெருக பண்ண வல்லவராக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் பிரச்சனை, கஷ்டம், நெருக்கம், தோல்வி, கண்ணீர், கவலை, நிந்தை, போராட்டம் என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கை என்னால் தூக்கி நிறுத்த முடியும், உன்னையும் ஆஸ்வதித்து பெருக பண்ண முடியும் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சரி, இந்த ஆபிரகாமை, இந்த ஒரு மனிதனாய், தனி மனிதனாய் இந்த ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்கு தேவனே அவன் வாழ்க்கையில் செய்த 3 காரியங்கள். அதில் ஒன்று நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15:5, அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி நட்சத்திரங்களை காண்பித்து அவன் எண்ணத்தை மாற்றினார். அவனுக்குள்ள என்ன எண்ணம் இருந்தது? 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளைக்கு பால் கொடுப்பான் என்று எவன் சொல்லுவான்? அவன் சர்ற செத்து போச்சு, கர்ப்ப செத்து போச்சு, நோ சான்ஸ், இனி அற்புதம் நடக்கும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே அவன் முடிவு பண்ணிட்டான், இனி என்ன? ஆண்டவர் சொன்னார், உன் கர்ப்பப்படுக்கு உன சுதந்திரவாளி இருப்பான்னு சொன்ன பொழுது அவன் சொன்னான், ஐயா அதான் இருக்கான் பாருங்க, இஸ்மவேல் உமக்கு என்பதாக பிழைப்பானாக. சரி, ஆகாருக்கு பிறந்த அவன் நல்லா இருந்தால் போதையா, இனி எனக்கு ஒரு குழந்தையா, இனி எனக்கு ஒரு வாழ்வா? அந்த சிச்சுவேஷனில் தான் அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து அவன் நட்சத்திரங்களை காண்பித்து எண்ணத்தை மாற்றினார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான் என்று 15:6 சொல்லுகிறது ஆதியாகமம். அன்னையிலிருந்து ஆபிரகாம் நட்சத்திரங்களை பார்க்கும் போதெல்லாம்
உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. நட்சத்திரங்கள் எல்லாம் ஆபிரகாமை பார்த்து பாட்டு படிப்பதாக நினைத்தான். ஆபிரகாம், தாத்தா உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. பாட்டி சாரால், உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. இப்படி நட்சத்திரங்கள் எல்லாம் பிள்ளைகளாய் பாடல் பாடுவதைப் போல நினைத்து பார்த்தான்னு நான் கற்பனை சொல்லி பார்க்கிறேன். நட்சத்திரங்கள் எல்லாம் பிள்ளைகளாக பார்க்க ஆரம்பித்தான். நட்சத்திரங்கள் எல்லாம் பிள்ளைகளாக பார்க்க நினைக்க ஆரம்பித்தான். அவன் சரண செத்து போச்சு, கவலைப்படலை. ரோமர் 4:19 விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை. 19 வேறு எழுதப்பட்டிருக்கிறது, தன் சரீரம் செத்து போனதையும் சாரோடைய கர்ப்ப செத்து போனதை எண்ணாதிருந்தான். சகோதரனே சகோதரியே, உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கலாம், உங்கள் தேவை ரொம்ப பெருசாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க பயங்கர பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது உங்கள் பிள்ளைகளை பற்றி? அதை மட்டும் நினைங்க பிரதர், அதை மட்டும் நினைங்க சிஸ்டர். தாயை தகப்பனை அழாதீங்க, கலங்காதீங்க. இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். இதை மட்டும் நினைக்கிறா பகலா, என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை பிள்ளைகளின் வாழ்க்கை தாறுமாறாக இருக்கலாம், ஆனால் அதை நினைக்காதீங்க. இந்த இறை வார்த்தையை, இந்த வாக்கு தத்தங்களை மட்டும் இரவு பகல் நினைத்து கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். அவன் இருதயத்தின் நினைவு எப்படி அவன் அப்படி இருக்கிறான். இதைத்தான் கடந்த 2 வாரங்களாக தியானித்தோம். சரி, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு சப்ஜெக்டு, ஆனாலும் இதோடு நான் நிறைவு செய்கிறேன். எண்ணங்களை பற்றி நிறைய நம்ம வேதத்தில் பார்க்க முடியும், அது எக்ஸாம்பிள் நிறைய காணப்படுகிறது. ஆனாலும் இன்றைக்கு இதோடு நிறுத்தி அடுத்த 2வது பாயிண்ட்டுக்கு நிறைய கடன் செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரு தனி மனிதனாகிய ஒருவனாய் இருந்த ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிக்க நட்சத்திரங்களை காண்பித்து ஆபிரகாமின் சிந்தையை மாற்றினார், எண்ணங்களை மாற்றினார். 2வது என்ன செய்தார் தெரியுமா? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே என்ன பண்ணார் தெரியுமா? ஆபிரகாம் சாராளுடைய பெயரை மாற்றி, பெயரை சேஞ்ச் பண்ணி பேச்சை மாற்றினார், அறிக்கையை மாற்றினார், வாயின் வார்த்தைகளை மாற்றினார். ஆபிராம் என்று தான் அவன் முதல் பெயர். ஆபிராம் என்றால் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட தகப்பன் அர்த்தம். அந்த ஆபிராம் என்பதை ஆபிரஹாம் என்று மாற்றினார். ஆபிராம் என்றால் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட தகப்பன். ஆபிரஹாம் என்றால் ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன். எப்போ பேரை மாத்துறாரு? 100 வயசு, 100 தாத்தா ஆயிட்டாரு, வீடு போங்குது, காடு வாங்குது. இந்த நேரத்தில் ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன் பெயரை மாற்றி பேச வைக்கிறார், வார்த்தையை மாற்றினார். 2வது, அபிரகாம் சொன்னார், எப்பா உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாது இருப்பாயாக, அவள் பெயர் இன்னிலிருந்து சாராள் என்று மாற்றினார். சாராய் என்றால் குயின், ராணின்னு அர்த்தம். சாராள் என்றால் ஆமென், உலகத்துக்கெல்லாம் ராணி, எ மதர் ஆஃப் நேஷன்ஸ், ஜாதிகளுக்கெல்லாம் அவள் ஒரு தாய். பாருங்க, கடைசி வாழ்க்கையில் கடைசி ஸ்டெப்பை வந்துட்டான், அவ்வளோதான், லைஃப் முடிய போகுது. அப்போ 2 பேரும் ஒருவர் ஆபிரகாமின் ஆண்டவனே அழைக்கும் போது ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனே என்று கூப்பிடுகிறாள் சாராள் என்று ஆபிரகாம் கூடும் பொழுது உலகத்துக்கெல்லாம் ராணியை என்று ஆபிரகாம் அழைக்கிறான், பேசுகிறார். ஹல்லேலூயா. பேச்சை மாற்றினார். நான் எல்லாருமே அன்றைக்கு ஆபிரகாமுடைய வீட்டில் ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட வேலைக்காரர்கள் இருந்தார்கள். எல்லாரும் நகைத்தார்கள். இந்த கிழவனுக்கு ஆசையை பாரு, கிழவிக்கு ஆசையை பாரு, 100 வயசில் 90 வயசில் ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனா, உலகத்துக்கெல்லாம் ராணி. என்னோ ஒருவேளை கர்த்தர் ஆசீர்வதின்னு பார்த்தாரா? நோ. வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாபாலை குறித்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவன் பெயர் எப்படி அவன் அப்படியே இருக்கிறான். நம்ம எப்படி உச்சரிக்கிறோமோ அந்த வார்த்தைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும்போது இஷ்டத்தை வைக்கக்கூடாது. தாத்தா எழுத்தில் 1, பாட்டி எழுத்தில் 1, அப்பா எழுத்தில் 1 எடுத்து வச்சு ஒரு மாதிரி கணக்கு வைக்கக்கூடாது. தரிசனத்தோடு வைக்கணும். ஆமாம், அதில் பவர் இருக்கணும், அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கணும். அந்த வார்த்தையை பேசும்போது அது வேலை செய்யணும். பாருங்கள், 2வதாக ஆபிரகாமினுடைய பெயரை மாற்றி, சாராளுடைய பெயரை மாற்றி, அவருடைய அறிக்கையை, அவருடைய வார்த்தையை, அவருடைய பேச்சை கர்த்தர் மாற்றினார். கவனிங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 18:21 அநேகருக்கு தெரியும். மரணமும் ஜீவனும்
மரணமும் ஜீவனும், நன்மையும் தீமையும், ஆசீர்வாதமும் சாபமும் நாக்கில் வச்சுட்டாரு, நாவில் வச்சுட்டாரு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்களுக்கு கனியை புசிப்பார்கள். யாரெல்லாம் குறைவை பேசுகிறார்களோ, குறைவை பற்றியே பேசினா அதன் கனி மூட்டை மூட்டையாக குறைவுகள் வரும். நஷ்டத்தை பற்றியே நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு கனி எப்படி தெரியுமா வரும்? மூட்டை மூட்டையாக நஷ்டங்கள் வரும். பலவீனத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பலவீனமாக இருக்குது, எனக்கு குறுக்கு வலிக்குது, ஆமாம் குறுக்கில் ஊசி போட்ட உடம்பு, ஒரு செம்பை கூட என்னால் தூக்க முடியாது, இப்படி நீங்கள் நாவலை பேசிங்கன்னா அதனுடைய கனி, ஆமேன், பலவீனம் என்ற கனி மூட்டை மூட்டையாக கிடைக்கும். அன்பு தேவஜனமே, ஆனால் நீங்கள் என்னை பலப்படுத்திருக்கிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றை செய்ய பலன் உண்டு. எனக்குள்ள பலன் இருக்கிறது. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். இப்படி பேசும்போது அதன் கனி உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா, பலனா, மூட்டை மூட்டையா அந்த அறுவடை கிடைக்கும். நாவு மிக மிக முக்கியமானது. அன்பு தேவ ஜனங்களே, கடந்த வாரங்களுக்கு முன்பதாக, சில வாரங்களுக்கு முன்பதாக, சில மாதங்களுக்கு முன்பதாக, சில வருஷங்களுக்கு முன்பதாக இந்த நாவினால் எதெல்லாம் நீங்கள் பேசி விதைச்சிங்களோ, வார்த்தைகள் நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைக்கு சமமானது என்று சொன்னேன். அந்த விதையை விதைச்சிங்களோ அதனுடைய அறுவடை தான் இன்றைக்கு அறுத்து கொண்டு இருக்கிறீர்கள். எதை விதைச்சிங்களோ அதை தான் இன்றைக்கி அறுக்கிறீங்க. உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இன்றைக்கி ஆசீர்வாதமான விதைகளை விதைங்க, வாக்குத்தத்தங்களை விதைங்க. நாம் குறைவுகளை அல்ல, நஷ்டத்தை அல்ல, தோல்வியை அல்ல. அன்பு தேவஜனமே, உங்களை பற்றி அநேக தப்பாக பேசியிருக்கலாம். உங்கள் கணவன் பேசியிருக்கலாம், மனைவி பேசியிருக்கலாம், பிள்ளைகள் பேசியிருக்கலாம், பெற்றோர்கள் பேசியிருக்கலாம், சகோதரிகள் பேசியிருக்கலாம், அந்நியர் பேசியிருக்கலாம், நண்பர்கள் பேசியிருக்கலாம். உங்களை தப்பாக பேசலாம். இவன் எதிர்காலமே இல்லை, ஏன் நல்லாவே இருக்க மாட்டான், இவன் விளங்கவே மாட்டான், இவன் வாழ்க்கை நன்மையே வராதுன்னு சொல்லியிருக்கலாம். இந்த வார்த்தை உங்களை பாதிக்காது. மற்றவர்கள் உங்களை பற்றி சொல்லுகிற வார்த்தை உங்களை பாதிக்காது. ஆனால் நீங்கள் உங்களை பற்றி பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். உங்களை பற்றி பேசுகிற வார்த்தைகள் உங்களை நிச்சயமாய் பாதிக்கும். ஸோ மற்றவங்க சொல்கிறத பற்றி கலங்காதீங்க. நீங்கள் எப்படி உங்களை பார்த்து பேசுகிறீங்க, உங்கள் பிள்ளைகளை பற்றி பேசுகிறீங்க, நஷ்டத்தையும் தோல்வியும் குறைவையும் பேசி கொண்டிருந்தால் ஒரு நாள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கானான் தேசத்தை வேவு பார்க்க தேவன் 12 பேரை அனுப்பினார். 12 பேர் போயிட்டு ரிட்டர்னில் 40 நாள் கழித்து வரும்போது அவர்கள் ஸ்டேட்மெண்ட் மோசையை கொண்டு வந்தார்கள். 10 பேர் ஒரு டீமாக, 2 பேர் டீமாக வந்தார்கள். 10 பேர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம்தான், பாலுந்தேன் ஓடுகிற தேசம்தான், இதாவது கனி. ஆனால் அவர்கள் நம்மை பார்க்கல பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பாக இருக்கிறது, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம், நம்மால் அவர்களை எதிர்க்க முடியாது, நம்மால் அவர்களை ஜெயிக்க முடியாது. கண்டதையும் பார்த்ததையும் நடந்ததையுமே பேசினார்கள். பாருங்கள், இதை கேட்ட உடனே ஸ்திரீகளெல்லாம் கூடாரத்துக்கு வெளியே வந்து ரா முழுவதும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். அன்பு தேவஜனமே, நீங்கள் கண்டதையும் அனுபவிப்பதையும், ஆமேன், இருக்கிறதையும் உணர்வதையும் இதையே பேசி, இந்த ரிப்போர்ட்டை, டாக்டர் ரிப்போர்ட்டையும் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அழுகையும் கூக்குரலும் நிச்சயமாய் வரும். உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனை, இப்போ நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை, ஆமேன், அது எவ்வளோ பெருசாக இருக்குது, கோலியாத் எவ்வளோ பெருசாக இருக்கிறான், மழை எவ்வளோ பெருசாக இருக்குது, இதையே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, கடன் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதையே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, வேதம் சொல்லுது, அதை கேட்டவன் அவர்கள் ரா முழுவதும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். பொழப்பு இருக்கும், கூக்குரல் இருக்கும், தவிப்பு இருக்கும், சஞ்சலம் இருக்கும். ஆனால் அந்த கூட்டத்தில் 2 பேர், அதில் ஒருத்தன் காலேபு, அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, நாம் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம், ஆமேன், கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார், நாம் அவர்களை எளிதாய் ஜெயிக்கலாம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாம் செத்தோம் அப்படின்னாங்க, அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சதுன்னாங்க. ஆனால் ஜாஷுவா காலேபு சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்து நல் விலகி போயிற்று. இந்த ஆமேன் சோத்திரம் 2 பேரும் தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். கானான் வெற்றியுள்ள கனியுள்ள மகிமையான பூமிக்குரிய வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, வாயில எண்ணத்தை பேசுகிறீங்க. நல்ல தேவ பிள்ளைகள், நல்ல ஊழியர்கள், நல்ல அன்பான பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், ஆனால் வார்த்தையில் கண்டதையும் பேசி வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்க. வேதம் சொல்லுது, ஜீவனை நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி லாங் லைஃபை பெற்றுக்கொள்கிற மனுஷன் யார்? தன் நாவை பொல்லாப்புக்கும் தன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விளக்கி காத்து கொள்ளுகிறவனே. வாயில் என்ன வச்சுருக்கீங்க பிரதர்?
நஷ்டத்தை பேசுகிறீங்களா? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல சொல்ல ஒன்றும் இல்லாமல் போயிடும். வார்த்தை வல்லமை உள்ளது. நான் பேசுகிற வார்த்தைகள் இல்லாததை உருவாக்கி தரக்கூடிய ஆற்றல் படைத்தது. புதுசாக உருவாக்கி தரக்கூடிய ஆற்றல் படைத்தது வார்த்தைகள். ஆகவே வார்த்தையில் மிக கவனமாக இருங்க. கண்டதையும் பேசாதீங்க, நினச்சதெல்லாம் பேசாதீங்க, மனதில் வந்ததெல்லாம் பேசாதீங்க. கரெக்டாக பேசுங்க, நேர்த்தியாக பேசுங்க. ஆமென். எதை பேசுகிறோமோ அது அப்படியே வாழ்க்கையில் நடந்துவிடும். அது நடந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். விதைச்சதை கண்டிப்பாக அறுத்துத்தான் ஆகணும். சிலர் சொல்வார்கள், பிள்ளைகளை பார்த்து நாயே பேயே கழுதையேம்பாங்க. அது நாயா பேயா கழுதையா அந்த பிள்ளை மாறாது. ஆனால் பேய் கோணம் அந்த பிள்ளைகிட்ட வந்துடும். அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதுக்கான பெற்றோர்களே நீங்கள் தான். உங்கள் வாயின் வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். ஸோ வாயின் வார்த்தையில் கவனமாக இருப்போம். என்னாகமம் 14:28 சொல்லுகிறது, நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் காது காக்க என்ன சொன்னீங்களோ அதன்படி செய்வேன்னு என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொன்னீங்க? அந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்து போனால் நல்லா இருக்கும். நாங்கள் அவ்வளோ பேர் செத்தார்கள். சில சின்ன பிரச்சனை வந்த உடனே நான் செத்துருவேன், நான் இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன். கண்டிப்பாக நீங்கள் செத்து போய் விடுவீர்கள் காலத்துக்கு முன்பதாக. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய், வாய்மொழிகளால் சிக்குண்டாய், நான் செத்துருவேன். பிசாசு பிடிச்சிக்கிடுவான். சின்ன பிரச்சனை வருமோ உள்ளன்னு சொல்லுவான், செத்துறன்னா மனநடப்பாக இருக்குது, அந்த கயிறு இருக்குது, போட்டுரு. தேவஜனமே, வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வோம். ஆபிரகாமை தேவன் ஆஸ்வதித்து பெருக பண்ண 2வது காரணம், பெயரை மாற்றி பேச்ச அறிக்கையை, வாயின் வார்த்தைகளை மாற்றினார். தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் தியானிப்போமாக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்ததன்படி ஆபிரகாமை அழைத்து ஆசுவத்தை பெருக பண்ண தகப்பனே, பெயரை மாற்றி பேச்சை மாற்றினீங்கப்பா, அறிக்கையை மாற்றினீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆவின் வார்த்தையில் மிக மிக கவனமாக இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் உதவி செய்யுங்க. வாக்குத்தத்தங்களை, வசனங்களை, விசுவாச வார்த்தைகளை பேசி விதைச்சு அறுக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.